ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டிஸ் நிறையா மைண்டை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் டெக்னிக்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மைண்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஐயா கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எனக்கு எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம தாட்டு என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதை விட முடியலைங்க. அது என்னைய ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நானும் யோசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம தாழ்த்தேன், இதை அனுப்பிடணும், இது நமக்கு தேவையில்ல, கண்டுக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லி விடுறேன். ஆனால் முடியலைங்க. அது என்னைய ஏதாவது ஒரு சிந்தனை, நம்ம சம்மந்தமான தொழில் சம்மந்தமாகவோ, எது சம்மந்தமான ஒரு சிந்தனையாக வருது. நம்ம அதை பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. நான் ரொம்ப கவனித்து பார்த்தேன். நம்ம பதில் சொல்கிற மாதிரியான ஒரு தாட்டாத்தை வருது. அது பதில் சொல்லும்போது இன்னும் நிறைய அதே மாதிரி கேள்வி மாறி மாறி அப்படி டென்ஷன் ஆக்குது. உடல் ரீதியாகவே ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ரொம்ப டென்ஷன், நமக்கு நல்ல டென்ஷன் ஆக்குது. அடுத்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு அது பண்ணுது. ஆனால் இது நமக்கு தெரியுது. இது தாட்தான். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பெரிய சக்தியெல்லாம் கிடையாது. கடந்து போயிடுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது முடியலைங்க. அது மாதிரி அடுக்கடுக்கா அந்த நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு வினாடிக்கு 36 தாட் நமக்கு வருங்கிறீங்க. அந்த 30 தாட்டு அதை விட முடியாத அளவுக்கு மாறி மாறி கேள்விக்கிட்டே இருங்க. அந்த கேள்வி எனக்கு நியாயமா தர்றது மாதிரி இருக்குன்னா பதில் சொல்லி டயர்டாயிடுறேன். இல்லை, இப்போ இது கான்செப்ட் லெவலில் உங்களுக்கு டவுட் கிடையாது. மனசை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறது கான்செப்ட் லெவலில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல வேணுங்கிற ஒரு முயற்சி இல்லாமல் போயிடும். ஒரு ஏன்னா பொதுவாக காலங்காலமாக மனசை நல்லா வச்சுக்கணும்னுட்டு ஒரு கடமையை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நிலை அடையணும்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி ஒரு நிலையே கிடையாது. அது இயற்கைக்கு விரோதமானதுன்னுட்டு நம்ம இது பண்ணனால அந்த கண்டுபிடிப்போடு இருந்துட்டீங்கன்னு சொன்னால் மற்றபடி நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு வேலை தான் இருக்குது. இப்போ மெயின்டைன் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் ஏதோ ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம இந்த இறையருள் தியானம்னு ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் இந்த இறையருள் தியானத்தை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாமே உங்கள் தானாக நிகழுது. தானாக நிகழ்கிறதெல்லாம் இறைவனுடைய இஷ்டப்படி நடந்துகிட்டு இருக்கு. இறைவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு இதை உங்கள் கான்செப்டை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அக போராட்டம் நின்று போயிடும். அக போராட்டம் இல்லாதபடி எல்லாமே ஒரு சாஃப்ட் இதாக மாறிடும். அதனால நீங்கள் அந்த தியானத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இறையருள் தியானம் நீங்கள் தியானம் வகுப்புல எதுவும் கலந்துருக்கீங்களா? இல்லை, கலந்துக்கலைங்க. இல்லைனாலும் யூடியூப்ல அந்த இறையருள் தியானத்தை எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிங்க. நீங்கள் கூட எனக்கு ஒரு மெசேஜ் போட்டால் உங்களுக்கு கூட அனுப்பி விடுவோம். அந்த ஆடியோ ஃபைல் இருக்குது. சரிங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். இந்த ஒன்றே ஒன்று தாங்க இதாக இருந்துச்சு, ரொம்ப சிரமம். ஆனால் நான் டெய்லி நம்ம வீடியோ பார்க்கறனால ஓரளவுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு அந்த மாதிரி இருக்குது. பிறகு 2 சரியாக நமக்கு சரியாகுது, இல்லாட்டி ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரியான ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு டார்ச்சர் பண்ணாது. எல்லாமே ஒரு ஈஸி கோயிங்காக இருக்கும். பிரச்சனையாக வரும்பொழுது மட்டும் இந்த தியானத்தை அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த மாதிரி எப்பவுமே தியானத்திலே இருக்கணும்னு எல்லாம் கட்டாயம் இல்லை. எப்போ உங்களை டார்ச்சர் பண்ணுதோ அந்த நேரத்தில் தியானத்துக்குள்ள போயிருங்க. இறை அருள் தான் நடந்துகிட்டு இருக்கு. நாம் ஒரு கருவி தான், நம்ம மூலமாக இறைவன் செயல்பட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை வச்சுக்கிடுங்க. எல்லாமே தானாக தான் நடக்குதுங்கிறத நீங்கள் ஒரு 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 பயிற்சி மூலமாக நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசு நல்ல ஒரு அமைதி நல்லா கிடைக்கும். சரிங்க. இப்போ அப்படித்தாங்க நான் அங்கே போகிறேன் முழுக்க. நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு கடவுளை நினச்சிங்க. நீங்கள் அதே மாதிரி எல்லாம் கடவுள் செயல்ங்கிற மாதிரி கொஞ்சம் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த போராட்டம் இருக்கும், கொஞ்சம் குறையுதுங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.